நாங்க போற ஸ்கெட்சில மிஸ் ஆவது கட்சியில. இப்ப கானா பாடல்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல மக்களோட வலிய சொல்லும், மக்களோட சந்தோஷத்தை சொல்லும். ஆனா இப்ப இருக்கிற கானா பாடல்கள் நான் கேட்கும் போது, நேத்து ஸ்பெசிபிக்கா கவனிச்சும் போது, பொருள் எடுக்கிறேன், சொருகுவேன், ஸ்கெட்ச் போடுவேன். சோ இந்த மாதிரி பாடல்களை ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதுவும் அந்த கெட்ட வார்த்தை பாடல்கள் அதிகமாவே கானா அதுல வருது. சோ நீங்க இப்ப இருக்கிற கானா பாடல்கள் பார்க்கும்போது அதுவும் இளைஞர்களை இன்னும் கொஞ்சம் வெறியேத்துதோ, அந்த பாட்டு போட்டு அப்ப பண்ணாதான் இப்படி பண்றதுதான் அது இன்னும் வெறியேத்துதோ? ஆமா, கண்டிப்பா. அதான் சினிமா, பாட்டு, இது எல்லாமே ரீல்ஸ் முதற்கொண்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுங்கிறது தான் உண்மை. ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு ஒருத்தன் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சுத்துறவங்களாம் இருக்கான். இப்போ 10th பையன் பெரிய ஆளுன்னு சொல்றான். அந்த 10வது படிக்கிற பையனை பார்த்து 5வது பையன் படிக்கிற பையன் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். நேற்று ஆக்சுவலாக நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இதை பத்தி தான் ஆஃபீஸ்ல. என்னடா பண்றீங்க? அதாவது படிக்கிறீங்க, என்ன பண்ணணும்? படிக்கணும். அதை விட்டு நான் இது எனக்கு புரியல. இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு என்ன சொல்லி எதுவுமே தெரியல. இது யாருக்கு என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள அடிச்சு நம்மளாம் படிக்கணும், பேரண்ட்ஸ் செவட்லயே அடிப்பாங்க, போயிட்டு படிடாமாங்க, டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்க, நம்ம பயந்து படிச்சுட்டு இருந்தோம். இப்போ எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. ஸோ எதுவுமே பண்றதுக்கு இல்லை, வேடிக்கை தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண முடியும் நம்மளால? நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கரெக்டா இருந்தோமா, நம்ம 4 பேர் பார்த்து இந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதரா, நமக்கு இருக்க நாலேஜ் ஷேர் பண்ணோமா, நம்மளோட மேக்ஸிமம் அதுதான் பண்ண முடியும்.